வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி மாசி மாத ராசி பலன்கள் 2026. கன்னி ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம். பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் 2.25 நாட்கள். 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது, வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது, கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும், வீணான வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். கன்னி ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக 21/2/2026 மாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:42 மேச ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 23/2/2026 மாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:28 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கன்னிராசியான உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது பொருளாதார உயர்வு, திடீர் தனலாபம், இதனுடன் ஊர் பிரயாணமும் இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றதாக இருக்கலாம், வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வேலையாக இருக்கலாம், இல்லை சந்தோஷமான ஊர் பிரயாணமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் ராகுவுடன் இணைந்து ராசிக்கு 6இல் இருப்பது பொருளாதார உயர்வு இருக்கும். கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும். ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் நினைத்த மாதிரி நடக்காமல் சிறு தாமதங்களுக்கு பிறகு சிறப்பான பலன்களை பெறலாம். சனி பகவானை பொறுத்தவரையில் கண்டக சனியாக இருக்கிறார். கண்டக சனி என்பது தவறான பாதைகளில் உங்களை நடத்தி செல்லும் சொல்ல முடியாது. காரணம், கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே ஒரே தசாவாக இருக்காது. பாதக தசா நடப்பவர்களுக்கு பாதகங்களை தரக்கூடிய நிலையில் சனி பகவான். எத்தனை கிரகங்கள் கோட்சார ரீதியாக பயிற்சி பெற்று நற்பலன்களோ தீய பலன்களை தந்தாலும் சொந்த ஜாதகத்தில் தசாபலம் மிகவும் முக்கியம். வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறவங்க யாராவது இருந்தால் தவறான வழியில் உங்களை நடத்தி செல்லக்கூடிய கிரக அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார். கவனமாக இருந்தால் பெருசாக பாதகம் எதுவும் கிடையாது. குருவை பொறுத்தவரையில் ராசிக்கு 11இல் இருந்தார். இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் என்பது பெரிய நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பில்லை. தொழிலில் வருமானம் இருக்காது. இன்னொரு தொழில் செய்யலாமா என்கின்ற எண்ணங்கள் வரும். அதுக்கு முயற்சியை செய்வீங்க. அப்படி முயற்சி செய்ய ஆரம்பித்தால் அதில் நஷ்டம்தான் வரும். பெரிய அளவில் நன்மைகளாக இருக்காது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் உயர்ந்த ஸ்தானம், அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் என்ற இடத்தை சொன்னால் அது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தில் இன்னும் சில மாதங்களில் பயிற்சி பெற்று அமர்ந்து விடுவார். அமர்ந்தவுடன் பல வழிகளிலும் நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். எந்த ஒரு கெடுபலன்களாக இருந்தாலும் அதற்கு இன்னொரு நற்பலன்கள் இருக்கும்.
எந்த ஒரு நற்பலன்களாக இருந்தாலும் அதற்கடுத்து கெடு பலன்கள் இருக்கும். ஆகையால் கன்னி ராசியான நீங்கள் இன்னும் 2 மாதம் இல்லை 3 மாதம்தான் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று விடுவார். மனசை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருந்தால் மிக சிறந்த நற்பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை பெறலாம். பலன்களாகப்பட்டது மிகவும் சிறப்பான நிலையில்தான் இருந்து உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை பலன்கள் பாதகமாக இருந்தால் ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இல்லை என்பதை புரிந்தாலே போதுமானது. நற்பலன்கள் அதிகரிக்க குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதும். தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும், பொருளாதார உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.